அதே மாதிரி இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கூகுள்ல எப்படி சர்ச் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதாவது கூகுள்ல சப்போஸ் நீங்க இப்போ உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர்ல என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்குன்னு அப்படின்னு தெரியணும் அப்படின்னா, நீங்க வாட் ஆர் த ஸ்கூல்ஸ் இன் கோயம்புத்தூர், வாட் ஆர் த பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படிலாம் கொடுக்க வேண்டியதில்லை. சிம்பிளா ஸ்கூல் கோயம்புத்தூர்னு கொடுத்தாலே போதும். ஓகேங்களா? இங்கே வந்து நீங்கள் வாட் ஆர் த ஸ்கூல்ஸ் இன் கோயம்புத்தூர், ஸ்கூல்ஸ் இன் கோயம்புத்தூர், இல்லை லிஸ்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ் இன் கோயம்புத்தூர், இந்த மாதிரி ரொம்ப பெருசாலாம் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஸ்கூல்ஸ் கோயம்புத்தூர்னு கொடுத்தாலே உங்களுக்கு வந்துடும். இல்லாட்டி கோயம்புத்தூர் ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணும்போது சிம்பிளான வார்த்தை கொடுத்தே சர்ச் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு இந்த சிம்பிளான வார்த்தை கொடுத்து நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா மட்டும் வேற எக்ஸ்ட்ரா வார்த்தையை சேர்த்து ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? மற்றபடி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு வார்த்தை தரும்போது ரொம்ப கிராமட்டிக்கலாக ஒரு பெரிய சென்டென்ஸ்லாம் தராதிங்க. அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்காது. இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் ஒரு 2 வார்த்தை 3 வார்த்தையில் போடுற வார்த்தை தேடுற வார்த்தைக்கு தான் ஒரு பக்காவான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹாஸ்பிட்டல்ஸ் இந்தியா. இப்போ நம்ம பெருசாக வந்து வாட் ஆர் த ஹாஸ்பிட்டல்ஸ் இன் இந்தியா, அந்த லிஸ்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் இன் இந்தியா, பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இன் இந்தியா இந்த மாதிரிலாம் கொடுக்க வேண்டியதில்லை. ஹாஸ்பிட்டல்ஸ் இந்தியா அப்படின்னு கொடுத்தாலே உங்களுக்கான வந்து ஃபுல் ரிசல்ட்டும் கிடைச்சிரும். இதுக்கு மேலே நீங்கள் பர்டிகுலராக ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா தான் சேர்த்தலாம். மற்றபடி நீங்கள் தேடும்போது சிம்பிளான வார்த்தை கொடுத்தே தேடுங்க. ஓகேங்களா? இதுதான் நீங்கள் தேடுறதுல முதல் படி. இன்னும் அட்வான்ஸாக எப்படி தேடுறது அப்படிங்கிறதுல வரப்போகிற வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.